விஜய் சொல்றாரு நவம்பர் 13 அதுதான் கேளம்பாக்கம் ப்ராஜெக்ட். காவேரி சொல்றாங்க நவம்பர் 13க்கு தான் நம்ம கான்ட்ராக்ட் முடியுது, அதுக்கப்புறம் என் ஃபேமிலி இந்த வீட்டை விட்டு போயிருவாங்க, நாங்க எங்க போறதுன்னு தெரியல எங்களுக்கு, நீங்க வேற கேளம்பாக்கம் ப்ராஜெக்ட்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்றாங்க காவேரி. விஜய் சொல்றாரு அன்னைக்கு நான் கொடைக்கானல்ல சொன்னேன்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா, அதையே எதுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு அப்படின்னு சொல்றாரு. காவேரி சொல்றாங்க அவசியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு இன்னும் 4-5 மாசம் இருக்கு, அது முடியும், என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லாம இரு அப்படின்னு சொல்றாங்க. யமுனா வீட்டுக்கு வெளியே உட்காந்து படிக்கிறாங்க. காவேரி வர்றாங்க. என்ன இவ்வளவு சின்சியரா படிக்கிறேன்னு கேக்குறாங்க. அக்கா நீ சொன்ன ப்ராமிஸ நான் காப்பாத்திருவேன், ஆனா நான் சொன்ன ப்ராமிஸ நீ காப்பாத்திருன்னு சொல்றாங்க காவேரி கிட்ட. இப்பதான் சின்சியரா படிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்றாங்க காவேரி. கங்கா வர்றாங்க. குமரனை பத்தி காவேரி கிட்ட பேசிட்டு போறாங்க. ராகினி கிட்ட அஜய் சமாதானம் பேசுறாரு. ராகினி சமாதானம் ஆகல, கால்ல விழுகிறாரு. அப்ப காவேரி வந்துடுறாங்க. அஜய் அன்னைக்கே நான் சொன்னேன்ல இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்காதன்னு, இதெல்லாம் இப்ப உனக்கு தேவைதான்னு சொல்றாங்க காவேரி. அஜய் கோவத்துல வெளியே போறாரு. காவேரி ராகினிக்கு அட்வைஸ் பண்றாங்க. ராகினி கேக்குற மாதிரி தெரியல, சொல்லிட்டு போயிடுறாங்க காவேரி. திருப்பியும் குமரனுக்கு ஆர்டர் வருது, ஆல்டர் பண்ணி கொடுக்க சொல்லி, சாயங்காலத்துக்குள்ள தச்சு கொடுக்க சொல்லி சொல்றாங்க. குமரன் கங்கா கிட்ட சொல்றாங்க. காவேரி சொல்றாங்க விஜய் கிட்ட, இந்த குமரன் மாமா சீரியல்ல நடிச்சிருக்காராம், இன்னைக்குதான் டெலிகாஸ்ட் ஆகுதான், பார்த்துட்டு சொல்ல சொன்னாங்க. விஜயும் சொல்றாரு ஓகே பார்த்து சொல்லிடுவோம், நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவேரி குமரனை பத்தி பெருமையா சொல்றாங்க. விஜய் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு.